பணிக்கு ஒண்ணும் இல்லையே. கவலைப்படாதீங்க, அடுத்த வருஷம் நம்ம 2 பேரும் பாப்போம். இந்த புவியானது அத்திப்பழங்கள் உடையப்படுகிறது. அதோடைய வித்துக்கள் கூட அமைந்துள்ளது அண்டங்கள். இந்த அண்டங்கள் 1008 கூடியது ஒரு புவனம். இப்படி 2024 புவனங்கள் கூடியது ஒரு சாகரம். சாகரமா? சாகரம் என்றால் என்ன? சாகரம் என்றால் கடல் என்று அர்த்தம். இது போன்று 7 கடல்கள் கொண்டது ஒரு பதம். பதமா? பதம் என்றால் என்ன? பதம் என்றால் சொல் அல்லது வார்த்தை என்று பொருள்படும். இது போன்று 814 வார்த்தைகள் கொண்டது இந்த பிரபஞ்சம். இந்த பிரபஞ்சத்தில் அடங்கியிருக்கும் 1871 கோடியே 62,94,976 அண்டங்களிலும் என்னை அறியாதவர்களே கிடையாது. காரணம், நாரதர் வந்துவிட்டால் அமைதியின்றி கழகத்தில் புழுக்கம் ஆரம்பம் என்றாலே அர்த்தம். இருந்தாலும் என்னுடைய கழகம் உலக நலனுக்காக வலிமைக்கு வழக்கில்லை என்று எளியோர் வலிந்து வரும் சமயம் அதற்கு வழக்குரைத்து எளியோரின் நலன் கைவிட கழகத்தின் விளைவாகும். இது அறிந்தவர்களாகிலும் தேவாதி தேவர் முதல் மும்மூர்த்திகள் என்று சொல்லக்கூடிய சிவன், பிரம்மா, விஷ்ணு இந்த ஒவ்வொருமே என்னை கண்டால் அஞ்சலிடுவர். நாரதர் கழகம் நன்மையில் முடியும் அவர்களுக்கு தெரியும். இப்படி தினசரி ஒரு கழகமாவது செய்யாவிடில் என்னுடைய சிரசானது 1000 இதுகிறது தமையின் தக்கரட்ட சாபம். அந்த சாபம் என்னை பற்றிக் கொள்வதால் நான் என்னும் ஓம் நமோ நாராயணமோ, ஓம் நமோ நாராயணமோ, ஹரி ஓம் நமோ நாராயணமோ என்னும் தாரக மந்திரத்தை என்னுடைய ஜீவ ஆதாரமாக கொண்டு வாழ்ந்து வருகின்றேன். இன்று அதிகாலையில் இடது நித்திய கிரமாஷ்டம் முடித்துவிட்டு அங்கிருந்து நேராக கைலாயம் சென்று அங்கே ஆனந்தமாக தனது பூத கடங்களுடன் சித்திரமும் வெற்றிக்கக்கூடிய உமா மகேஸ்வரனை கண்டு அவர்களின் ஆசியம் பெற்று அதன் பின் நாரதர்களுக்கும் சந்திரகுமார் அவர்களுக்கு உலக பொன்னாடை அணித்து மலை எடுத்து பின்பற்றார். மண்ணின் மைந்தர் அன்பு அண்ணார் மறைந்த ஆறுமுகம் நாரத ரசிகர் மன்றம் சார்பாக அன்பளிப்பளித்திருக்கின்றார்கள். அன்பு உள்ளங்களுக்கு என் சார்பாகவும் அன்பு அண்ணார் ஆறுமுகம் அவர்கள் சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றி நன்றி. மாலை நினைத்து பொன்னாடை பொருத்தி புகழாரம் சூட்டிய பாபரம் கிராமத்தார்களுக்கு நன்றி நன்றி நன்றி.
டீ வாங்கி தரல ஒரு வெண்ணெய் வாங்கி தரல செலவுமா அது காலை 5 மணி பார்ப்பான். அதன் பிறகு சத்திரோகம் சென்று அங்கே 1000 இதழ்கள் கொண்ட நீலத்தாமரை அமர்ந்திருக்கக்கூடிய என்னுடைய தந்தேக பிரம்மதவனையும் எனது அன்னை கலைவாணியை கண்டு அவர்களின் ஆசிரியம் பெற்று அதன் பின் என்று எம்முடைய தொழில் காரணமாக இப்புவிகளது தென் திசையில் வெள்ளிமலை சாரலிலே வந்து கொண்டிருக்கின்றேன். கதவு உதயமாக கடந்து விட்டது நாளைக்கு பல கழகம் நடத்துவதற்கொண்டு மருந்துவில்லையே. காரணம் என்னவெனிக்கும் வினைகள் தீர வேண்டும் என்றால் அந்த விநாயகர் நினைக்க வேண்டும். ஆட முகத்தோன் 5 கரத்தோன் அந்த வேழமுகத்து விநாயகர் நினைத்து விட்டால் நடக்க வேண்டிய காரியங்கள் துணையும் நிச்சயம் நிறைவேறும் என்பதில் எல்லலும் சந்தேகமில்லை. அந்த கணபதி தொழுதுவிட்டு பிறகு மற்றதை பற்றி யோசிக்கலாம். களிவாடி தாழ்வட்ட இருப்பதை மனக்குள்ள கல்லாத மனவாடனே முகத்தோடும் 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 மனவரை மலம் வந்த கடனாதனே களிவாடி தாழ்வட்ட இருப்பதை மனக்குள்ள கல்லாத மனவாடனே. அந்த கணத்தை தொழுது விட்டோம். இன்றைய கழகத்திற்கான உபாயமும் கிடைத்து விட்டது. இருந்தாலும் இந்த இடத்தை பார்க்கும் பொழுது எவ்வளவு சிறப்பு கணமாக இருக்கிறது தெரியுமா? பெற்றுக் கொடுக்க பூஞ்சோடிகளும் பொங்கி வழியும் நீரோடிகளும் பாய்ந்தோடு வாறுகளும் பாரிக்குவார்ந்த பிறவிகளும் பார்ப்பதற்கு எவ்வளவு அழகாக இருக்கிறது தெரியுமா? சிறுமணி அருவி சில்லென்று விஷம் தண்டல் காற்று இதயத்தை இதமாக தொட்டுச் செல்கின்றதே. எப்படிப்பட்ட முகத்துவம் புண்மை பற்றி வர்ணித்தால் எப்படி இருக்கும் அறிந்து பார்க்கலாமா?
கைதட்டிய உள்ளங்களுக்கு நன்றி நன்றி நன்றி. இப்படிப்பட்ட ஒரு சிறப்புக்கு இடத்திற்கு வந்திருக்கின்றோம். இருந்தாலும் காலதாமதம் காரியத்திற்கு கேடு என்று சொல்வார்கள். ஆகையால் பொட்டி பார்க்கும் பொடி பார்க்கபடியில் பொட்டி பார்க்கும் தேன்பாகும் பாகுமுற்ற என்றே நாரணனை கண்டுகளை பார்க்கு. நாரம் என்றால் நீர், அகிலம் என்றால் உறைவிடம். அன்பிற்கு ஒருவிடமான எம்பெருமான் சிவன் நாராயண மூர்த்தியின் அவதாரத்திலே அவனது ஆனந்த கண்ணீர் உதயமான அமிர்தவல்லி சுந்தரவல்லி என்னும் மந்திர்கள் சூர சங்காரத்திற்கு பிறகு தேவ சேனாதிபதியான எம்பெருமான் முருகவேலன் அந்த அமிர்தவல்லியை தென்புறத்து வைத்து திருமணம் செய்து கொண்டார். சுந்தரவல்லியோ அரூபமாக காட்டில் ஐந்து மாண்பெற்றில் கருவாகி மாண்ப வடிவமாகி வள்ளியாக பிறந்து வனத்திலே திரை காத்து எல்லாம் வல்ல முருகனுக்காக 6 அங்கள் வாழ்க, 6 ஹோம வாழ்க, வெப்பசி தனிவல் வாழ்க, குக்குட வாழ்க, செவ்வல் மைய வாழ்க, மாச்சலா மணிய வாழ்க என வாழ்த்தி வணங்கி அவரோடு இணங்கி நல்லபடியாக வாழ்க்கையை பெருமைப்படுத்தும் நோக்கத்திற்காக அந்த பெண்மணியால் இங்கே தனித்திரு விழித்திரு பசித்திரு என்று விரதம் இருந்து கொண்டு பார்த்திருக்கிறது. அது எப்படிப்பட்ட பதவனைக்கா என்று சற்று எண்ணி பார்க்கலாம். அதோ வாராண்டி வாராண்டி வில்லந்தி ஒருத்தர் என் மீது எய்வானம்மா, அம்மம்மா ஏதேதோ சொல்வானம்மா. ஒரு
நன்றி 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 கைதிக்க உள்ளவங்களுக்கு நன்றி நன்றி. என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை? எடுப்பு என்று சொன்னால் அதற்கு ஒரு எதிர்ப்பு தேவை. இவ்வளவுக்கேற்ற பாவை இங்கு யாராவது செய்கிறார்களா சேவை என்று எதிர்பார்த்து அதற்கு கழகத்திற்கு போகலாம். என்ன சொல்? நாராயணா நாராயணா எப்ப கதைக்கு வந்துடுவா? இருந்தீங்க சூப்பரா இருக்கு பாருங்க. அற்புதமான ஞானம். இதை கேட்டவுடன் இங்கு உள்ளவர்களுக்கு பிறக்க வேண்டும் நல்லதொரு ஞானம். அந்த பெண்மணிக்கு உண்டு தன்மானம். அடடா, இந்த எண்ணிசை கேட்கும் பொழுது துள்ளாதவனும் துள்ளும் என்பதற்கு என்னளும் சந்தேகம் இல்லை. இருந்தாலும் இந்த எண்ணிசை எப்படி இருக்குது? எனது கானம் உன் காதில் விழவில்லையா? எனது கானம் உன் காதில் விழவில்லையா? உள்ளெழுதை தோடவில்லையா? பெண்ணுக்கு போவோம் பொட்டல் தான் வேணும். பெண்ணாக இருந்தோம் தங்கத்தில் முகமெடுத்து சந்தனத்தில் உடல் எடுத்து மங்கை என்று வந்திருக்கும் நீ மாலை நேர பொன்வங்கள் நிலவோ கேடும் கண் பாவை தவிக்க துடிக்க
சொன்ன வார்த்தை காற்றில் போனது வெறுமாயமானதோ ஒரு மூடல் கதை சொன்னான் என் கதை அதுதான் இது காதல் தெய்வீகம் அடப்போட ஒரு மூடல் கதை சொன்னான் என் கதை அதுதான் அவளொரு மேனகை என் அபிமான தாரகை அவளொரு மேனகை பாடியழைப்பே உன்னை ஏதோ தேடும் நெஞ்சம் வாராயல் தேவி கரையில் தேவி 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 குயில் பாட்டு வந்தது நீலமானி அது கேட்டு வந்தது நீலமானி மாமரத்து பூவெடுத்து மஞ்சள் ஒன்று போடவா பூமரத்து நிழலெடுத்து போர்வையாக்கி மூடவா கண்ணே புதுநாடகம் விரிவில் அரங்கேறும் ஒரு ஜீவன்தான் உள் பாடல்தான் உள்ளாமல் இசைக்கின்றது உறங்காமல் இருக்கின்றது பாசல்களும் பிரித்தால் பிரியாதது கருவாத்தி கருவாத்தி உண்டாடமான பார்வையான காதல் வந்து உருவாச்சு கண்ணால சொன்னதன்னா என்னாச்சு இப்ப காதல் வந்து புதுடனாயாச்சு நானும் வந்த உறவை நாடு வந்த நீ வந்ததை வேடம் செய்தது இரவுகள் ஓடிந்ததே சூரியன்
நன்றி 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 கைவிட்டு உள்ளவர்களுக்கு நன்றி 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 நன்றி. ஒரு நாடகம் சிறப்பாக இருக்க வேண்டும் என்றால் முதலில் ஒளிபரிக்க அற்புதமாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட வகையிலே அழகாக அற்புதமாக ஒளிபரிக்க வந்து கொள்ளக்கூடிய ஆர் எஸ் சுந்தரம் அன்பு அண்ணர் அவர்கள் அந்த ஒளிபரி நிலையத்தார்களுக்கு எங்க ஒரு பாராட்டு கொடுங்க பார்க்கலாம். நன்றி 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 நன்றி. சரி, ஒளிபரிக்க மட்டும் சிறப்பா இருந்தா போதுமா? இசைக்கக்கூடிய இசைக்கலைஞர்கள் பக்கா மேளங்கள், இது பக்க மேளம் அல்ல பக்கா மேளங்கள். அப்படிப்பட்ட வகையிலே ஆர்வத்தை வாசிக்கூடிய அன்பு அண்ணார் திருச்சியை சேர்ந்த டிஎம்ஏ அருண் அவர்கள், அவர்களுக்கு இடையாக நந்தீஸ்வரன் போட்டு அமர்ந்து மிருதங்கத்தை வாசிக்கக்கூடிய அன்பு தம்பி சிவா அவர்கள், இவருக்கு இடையாக ஆல்ரவுண்டர் வாசிக்கக்கூடிய அன்பு மகன் எம் சரவணகுமார் அவர்கள், இவர்களுக்கெல்லாம் தாயும் தந்தையமாக தாளத்தை வாசிக்கக்கூடிய அன்பு அண்ணார் எஸ்பி ராமர் அவர்கள். இந்த இசை கலைஞர்களுக்கு ஒரு பாராட்டு கொடுங்க பார்க்கலாம். நன்றி நன்றி நன்றி. சரி, இசை கலைஞர்கள் மட்டும் சரியா இருந்தா போதுமா? இந்த நாடகம் சிறப்பாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற காரணத்திற்காக சிறந்த நடிகர்களை தேர்ந்தெடுத்து இந்த நாடகத்தை அமைத்திருக்கிறார் அன்பு அண்ணார் நாடக அமைப்பாளர் அவர்கள் எம் ராஜா அண்ணார் அவர்கள். அவருக்கு ஒரு பாராட்டு கொடுங்க பார்க்கலாம். நன்றி நன்றி நன்றி. இந்த நாடகத்தை சிறப்பாக ஊடகத்துறையிலே வெளி உலகத்திற்கெல்லாம் எடுத்துச் செல்லக்கூடிய அன்பு அண்ணார் மாயாகுலம் மாதவன் அவர்கள், இந்த மாதவன் அண்ணார் அவர்களுக்கு ஒரு பாராட்டு கொடுங்க. நன்றி நன்றி. என்னடா நாரதர் வந்தாரு நம்ம பூரா கையை தட்ட சொல்லிக்கிட்டே இருக்காரு அப்படின்னு நினைக்கிறீங்க? அப்படித்தானே, வேற ஒண்ணும் இல்ல. இரண்டு கைகளையும் அப்படி இணைத்து தட்டும் பொழுது முகத்திற்கு 1% அழகு கூடுமாம். அது மட்டுமல்ல, இரண்டு கைகளை இணைத்து தட்டும் பொழுது ரத்த ஓட்டம் சீராக ஏற்படும். ரத்த ஓட்டம் சீராக இருந்தாலே இதயம் பலவீனம் அடையாது. அப்ப இதயம் பலவீனம் அடையாமல் இருந்தால் எந்தவித நோயும் அந்த மனிதனுக்கு கிட்ட வராது. அப்பேற்பட்ட வகையிலே கைதட்டி கரகோஷப்படுத்திய அன்பு உள்ள அத்தனை பேருக்கும் அற்புதமாக ஒளிபரிக்க வைத்துக் கொண்டிருக்கூடிய ஆர் சுந்தரம் ஒளிபரிக்க இழைத்தார்கள் சார்பாகவும், எங்கள் இசைக்கலைஞர்கள் சார்பாகவும், நாடக அமைப்பாளர் அன்பு அண்ணார் எம் ராஜா அவர்கள் சார்பாகவும், என் சார்பாகவும் உங்கள் அத்தனை பேருக்கும் நெஞ்சார்ந்த நன்றி 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 நன்றி. சரிகை கிரிகை ஞான யோகம் என்று சொல்லக்கூடிய சதுர வேதத்தின் கொட்டை இந்த காடகத்திற்கு உரியவள் தாந்தன மதனை காட்டி அதோ அதோ அந்த பரன் மீது அமர்ந்திருக்கின்ற ஒரு சீமாட்டி அன்னவனை காண வேண்டும் பேட்டி அதற்கு செல்வேன். அவளை கந்தர்வம் கூட்டி அதற்கு முன் பூலோகம் புகர்லோகம் தனலோகம் தவலோகம் நித்தியலோகம் சத்தியலோகம் மகர்லோகம் என்று சொல்லக்கூடியது மேலுலங்கள் 7. அதலம் விதலம் சுதலம் தராதலம் ரஷதலம் மகாதலம் பாதாளம் என்று சொல்லக்கூடியது கீழுலங்கள் 7 ஆக 14 உலகங்கள பெண்களை வரும் இந்த வள்ளியை கண்டால் மயங்கி உள்ளார்கள் என்பதற்கு எல்லவும் சந்தேகமில்லை. என்ன அழகு, எப்படிப்பட்ட அழகு என்று எண்ணி பார்க்கும் பொழுது இப்படிப்பட்ட அழகுடைய இந்த வள்ளியை அந்த இறைவன் எப்படி படைத்திருப்பான் என்று சற்று எண்ணி பார்க்கலாம். சின்ன ஓம்ப கூட போனா போக்க கூட எல்லா பேரும் பேசிக்க இருக்காங்க. உழவுகின்ற அழகோ நீரலைகள் இடுமாறி நீந்துகின்ற குழலோ நீந்துகின்ற குழலோ ஒரு பெண்ணாகி உழவுகின்ற அழகோ நீரலைகள் இடமாறி நீந்துகின்ற
இவளில் பணத்தவளில் திருமையெல்லாம் முழுமைப்பட்ட அழகு என்றே இரவு ஒரு பெண்ணாகி உலகில் அழகோ நீரலைகள் இடமாறி கந்தருக்காக பிறந்தவள் இந்த மண்ணில் இருப்பது முகத்துவமல்ல கந்தேஸ்வரம் மகேஸ்வரம் கைலேஸ்வரம் அதற்கு அருகாமையில் உள்ள கந்தபுரம் அமைந்து படை குடி கூழ் அமைச்சு அரண் நட்பு ஆகிய ஆறையும் பெற்று எல்லாம் வல்ல முருகன் வருவதனை பார்த்தால் அது வல்லவ பெருமை அந்த பெருமை விடுத்து இந்த பெண்மை தனிமைகள் இருப்பது எவ்வளவோ தீமையாக இருக்கிறது அப்படிங்கிற காரணத்தினாலே பூமாலை ஓர் மல்லிகை இங்கு நான்
போற்ற மாதூர் வள்ளியின் கொடுவாருடன் மங்குகிற பூங்கால் வீழ்த்த மேளா மாதவத்தில் உதத்த கணிகத்தேனை வளர்ந்த தெய்வானை வாழ்த்துச் செய்வான் என்று தெய்வந்தனை மனமுடித்த எம்பர்மா முருகவேலன் இந்த வள்ளிகை கடிமணம் புரியும் கால நேரம் வந்துவிட்டது. ஆகியால் இந்த பெண்ணுக்கு துணையாக யாரோ ஒரு ஆடவன் அங்கும் இங்குமாக உலாவித் திரிகின்றான். அவனை முதலில் சந்திப்போம், அதன் பிறகு விலகம் பற்றி சிந்திப்போம்.